உடுமலை கார்த்திகை விழாமன்றம் சார்பில் பிரசன்ன விநாயகர் கோவிலில் 798வது நிகழ்ச்சியாக பட்டிமன்றம் நடைபெற்றது. மன்றத்தின் செயலாளர் அங்கு பாலசுப்ரமணியன் வரவேற்றார். அருண் சங்கர் தலைமை வகித்தார். மன அழுத்தத்திற்கு அருமருந்து, சிரிப்பா சிந்தனையா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. கவி சு மாரிமுத்து நடுவராக இருந்தார். சிரிப்பை என்ற அணியில் கோவை முனைவர் உமா மகேஸ்வரி மற்றும் சிந்தனையை என்ற அணியில் கோவை முனைவர் கவிதா வாதிட்டனர். சிந்தனையே மன அழுத்தத்திற்கு அருமருந்து என நடுவர் தீர்ப்பு வழங்கினார். மன்றத்தின் துணை செயலாளர் கிருஷ்ணகுமார் நன்றி கூறினார். ஏற்பாடுகளை மன்றத்தின் நிர்வாகிகள் ரவீந்திரன் கெங்குசாமி மற்றும் சுந்தரம் செய்தனர். திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆனா மன இறுக்கம் என்பது நம்ம கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியுது. என்னன்னு சொல்றீங்களா? நாம் மனம் இறுக்கமாக இருக்கும் பொழுது நமக்கு யார் அறிவுரை சொல்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு முதல் எதிரி. அதான் ரியல் நடக்கிறது. இன்னைக்கு மனித வாழ்க்கையை 3 அட்டைகள் 2 பெட்டிகள் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. 3 அட்டைகளில் ஒன்று ஆதார் அட்டை, 2வது ரேஷன் அட்டை, 3வது ஏடிஎம் அட்டை. 2 பெட்டிகள், ஒன்று செல்போன் பெட்டி, இன்னொன்று டிவி பெட்டி. 2430 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் ஆதார் கார்டை பற்றி பாடியிருக்கான். 2340 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் இல்லாவிட்டால் என்ன ஆகும்னு கடவுள் வணக்கத்துல 10வது பாட்டுல ஆதார் கார்டை பற்றி பாடியிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த பாட்டு நான் சொல்றேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேர் ஆதார்.